ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ராவல் அட்வைசர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் காயல்பட்டினம், ஓகேங்களா. காயல்பட்டினம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரியாமலும் இருக்காது. காயல்பட்டினம் முக்கியமான ஊர். திருச்செந்தூருக்கும் தூத்துக்குடிக்கும் ஊர் இருக்கிற ஊர். ஜஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர் தான் இருக்கும் இங்கேருந்து திருச்செந்தூர், ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டைம் நம்ம சேனலில் வந்து முன்னாடி பார்த்திங்கன்னா திருவனந்தபுரத்தில் காயல்பட்டினம் ட்ரை பண்ணோம், டிஎன்எச்சிசியில் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ மறுபடியும் செகண்ட் டைம் அந்த ஊருக்கு வந்திருக்கோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்கோம். பஸ் ஸ்டாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக கட்டிட்டுருக்காங்களாம், ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்காங்க. பஸ் ஸ்டாண்ட்லாம் கட்டிட்டுருக்காங்க. நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டீ ஷாப், பாய் கடை இருக்குது. டீ ஷாப்பில் வந்து டீ சாப்பிட்ருக்கேன். ஸோ அதுக்காக ரீசன் சொல்லிடுறேன், என்னடா சம்மந்தமே இல்லாமல் காயல்பட்டினம் வந்து டீ சாப்பிட்ருக்கேன் அப்படின்ட்டு. நீங்கள் தம்பிலே பார்த்துருப்பீங்க. எஸ், திருச்செந்தூர்லேருந்து கோழிக்கூடு போகக்கூடிய எஸ்சிடிசி பஸ்ஸில் நான் ட்ரை பண்ண போகிறேன். அதுக்கு தான் அந்த காயல்பட்டினம் வந்திருக்கேன். பட் காயல்பட்டினம் ஏன் வந்தேன், திருச்செந்தூர்லாம் பஸ் கிளம்பணும் இங்கே அப்படின்னு நினைப்பீங்க. அது ஒரு பெரிய கதை. நம்ம கதையை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் இதே பிரச்சனை இருக்குது. எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து ஒன்று நம்ம மிஸ் பண்ணுறோம், இல்லை நம்ம டைம் மிஸ் ஆகிடுது. அதாவது போகக்கூடிய பஸ்ஸு வந்து ஸ்லோ ஆகிடுது, இல்லை டிராஃபிக் ஆகிடுது. போனோட பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து நம்ம திருப்பதி ட்ரை பண்ணியிருந்தோம் இல்லையா, பார்த்துருப்பீங்க. கன்னியாகுமரிக்கு பிளான் பண்ணி நினச்சி ட்ரை பண்ணலான்னு போனால் முடியலை. சமூக கலியக்கல்லையே மார்த்தான பக்கத்தில் மாட்டிக்கிட்டோம். தக்கல்லில் மாட்டிக்கிட்டோம். அதோட நம்ம நார்வேல இறங்கிட்டு அங்கேருந்து நம்ம போட் பண்ணோம், ஓகேங்களா. அதே சமூகம் தான் இங்கே. ஆனால் இந்த மிஸ்டேக் என்னோடய மிஸ்டேக்கு, பஸ் மிஸ்டேக் இல்லை. ராம்நாட்லேருந்து எடுத்து எப்படியாவது டயத்துக்கு போயிடலாம் பார்த்தா ஒரு 10 நிமிஷம் கேப் தான், வேறு கிடையாது. 10 நிமிஷம் 5 நிமிஷம் கேப்பில் தான் நான் வந்து இறங்க வேண்டிய சூழ்நிலை போச்சு இந்த காயல்பட்டினத்தில். ஸோ அதனால் வந்து ஒரிஜினலாகவே பார்த்தீங்கன்னா காயல்பட்டினம் தான் பேசு. அதனால் என்னமோ தெரியல, நம்ம இங்கேயே இறங்கியாச்சு. லாஸ்ட் விழாக் நான் பண்ணியிருப்பேன், அது பார்த்தீங்கன்னா அது வந்திருக்கான்னு தெரியல, இல்லைடா இதுக்கு பிறகு வரும், ஓகேங்களா. நான் ராம்நாட்டிலேருந்து நான் எப்படி திருச்செந்தூர் போகிறதுக்கு ட்ராவல் பண்ணுங்கிறது உங்களுக்கு வீடியோ வரும். ஸோ எஸ்சிடிசி பஸ்ஸில் காயல்பட்டினத்துலேருந்து நான் காலிக்கட் ட்ரை பண்ண போகிறேன், ஓகேங்களா. திருச்செந்தூர் தான், திருச்செந்தூர் காயல்பட்டினம் காலிக்கட் இதான் ரூட்டு. சவுத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோழிக்கூடுக்கு 2 பஸ்ஸும் ஓடிட்டு, ஓகேங்களா. ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த திருச்செந்தூர் வண்டி, இன்னொன்று வந்து செங்கோட்லேருந்து போய்ட்டுருக்கு. ஸோ 2 வண்டி தான் பார்த்தீங்கன்னா காலிக்கட்டுக்கு போய்ட்டுருக்கு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா யூடி, ஓகேங்களா. ஸோ யூடி 2+2 வண்டி தான். இன்னும் புது பஸ் கொடுக்காதனால பழைய ஓல்டு ஒயிட் கலர் வண்டி தான் ஓடிட்டுருக்கு. புது பஸ் அலோகேட் பண்ணாலும் கண்டிப்பாக நம்ம அகைன் ட்ரை பண்ணுவோம், ஓகேங்களா. ஸோ பஸ்ஸு வர இன்னொரு 1/4 மணி நேரம் இருக்குது. ஏதோ வண்டி வேறு கம்ப்ளைண்ட்டாக நான் இறங்கின பிறகு சொல்கிறாங்க, காயல்பட்டினம் இறங்கின பிறகு ஏதோ டயர் ஏதோ பஞ்சரோ ஏதோ சொல்கிறாங்க. அது ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்களா, மேபி 10 நிமிஷம் கழித்து வருவாங்க. ஸோ இன்றைக்கோ நம்ம பஸ் ஏறிலாம் போயிட்டு வர முடியாது, இங்கேருந்து நம்ம ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ வாங்க. இதுதான் காயல்பட்டினம் பஸ் ஸ்டாண்டு, புதுசாக கட்டிட்டுருக்காங்க பாருங்கள். இதுதான் பில்டிங் புதுசாக எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக போயிட்டுருக்கு, கவர் பண்ணியிருக்காங்க. இங்கே தான் வந்திருக்கோம்ல, ஞாபகம் இருக்குது எனக்கு. பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே நம்ம திருவனந்தபுரம் வந்தோம் இல்லையா, திருவனந்தபுரம் வந்து டிஎன்எச்சிசி பஸ்ஸில் வந்தோம்ல. நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். டிரைவரை நான் ஃபோன் பண்ணார், டிரைவர் கண்டக்டர்னு தெரியல, ஃபோன் பண்ணாப்புல கேட்டாப்புல எங்கே இருக்கேன்ட்டு. ஸோ நான் சொன்னேன் இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்ற மாதிரின்னு. அங்கேயே இல்லைங்க, நான் வந்துடுறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ பஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மணி பார்த்தீங்கன்னா 3:35 அங்கேருந்து கிளம்பி வந்துட்டுருக்கு. இது பாருங்கள், காயல்பட்டினம் சுதந்திரம் தேடி கொடுத்த தேசப்பிதா மகாத்மா காந்தி ஞாபகம் ஆச்சு. டைம் பார்த்தீங்களா 3:43, 3:45 ஆகிடுச்சு. நான் பஸ்ஸு வரல, இதுதான் டைமிங்காக. நான் இங்கே 3:20 எடுத்தாலும் ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு தான் இங்கே வரும். உங்களுக்கு ரூட் சொல்லிடுறேன், ஓகேங்களா. ரூட் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர், காயல்பட்டினம் வழியாக தூத்துக்குடி, அப்புறம் தூத்துக்குடியிலேருந்து தூத்துக்குடியிலேருந்து அருப்புக்கோட்டை போவாங்க. அருப்புக்கோட்டை ஸ்டாப்பிங் இருக்குது. அதை விட்டால் மதுரை விட்டால் கோழிக்கூடு, அப்படி தான் போட்டிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிக்கெட் பேரை சொல்லிடுறேன். நான் வந்து ரிசர்வ் பண்ணேன் டிக்கெட், ஓகேங்களா. ஆன்லைனில் 630 ரூபா காமிச்சிச்சு. பட்டு எல்லா சார்ஜும் சேர்த்து எங்களுடைய ஜிஎஸ்டி, ப்ராசஸிங் ஃபீ, ரிசர்வேஷன் சார்ஜ் எல்லாம் சேர்த்து 680, 680 ரூபா. டைமிங் பார்த்தீங்கன்னா 3:20 திருச்செந்தூர். அங்கே பார்த்தீங்கன்னா காலிக்கெட்டு வந்து 5:30 போட்டிருக்காங்க. ஸோ செக் பண்ணிடலாம் எத்தனை போய் சேராங்கன்ட்டு. டிக்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. நான் புக் பண்ணும்போதெல்லாம் ஒரு 4 பேர் புக் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் செக் பண்ணல, மேபி நிறைய புக் பண்ணி சண்டே இல்லை இன்றைக்கி, அதனால் மேபி புக் பண்ணிக்கலாம். இல்லை ஆன்போர்டு நிறைய டிக்கெட்ஸ் ஏறும். காலிக்கட் வரைக்கும் போகிறதுனால கண்டிப்பாக மதுரை, தூத்துக்குடியிலேருந்து ஏறுவாங்க, மதுரையிலேருந்து ஏறுவாங்க. அது கூட பொள்ளாச்சி எங்கே நிற்கிறாங்க தெரியல. நான் உங்களுக்கு ரியலாக அப்டேட் பண்ணுறேன் எப்படி பஸ்ஸு அப்படின்ட்டு. மணிக்கு ஷார்ப்பாக வர்றாங்க. முன்னாடியே வந்திருக்கணுமா ஒரு 3:35க்கு.
3:20 டைம் இங்கே. ஆனால் இப்போ டயர் இது மாற்றிருக்காங்களாம், அதனால் கம்மிங் லேட். மகளே பஸ் ஏறியாச்சு. 4 மணிக்கு ஷார்ப்பாக ஏறியாச்சு காயல்பட்டினம். திருநெல்வேலி திருச்செந்தூர் லைன் காயல்பட்டினம். இந்த பக்கம்லாம் பாருங்கள், நட்டுருக்காங்க பாருங்கள், சூப்பராக முளைச்சிட்ருக்கு. நடுவே தான் இங்கெல்லாம் நல்லா தண்ணி நிற்கிது. அதான் நீர்ப்பாசனம் பாருங்கள், மோட்ரு போட்டு அப்படி அடிக்கிறாங்க. நம்ம ஏரியாலாம் பார்த்திங்கன்னா வானம் பார்த்த பூமி உங்களுக்கு தெரியும். வீடியோ பக்கம்லாம் பாருங்கள், வீடியோ சேனல் இருக்குது, காமிச்சிருப்பேன் நம்ம பயிர் விவசாயம் எப்படி இருக்குன்ட்டு. தண்ணீர் பந்தல்ங்கிற ஏரியாவுக்கு வந்துட்டுருக்கோம். தேனி திருச்செந்தூர் வண்டி பாருங்கள், பிஆர்சி வண்டி. ஸோ அண்ணன் பேர் தான் வந்து மாரிராஜ், அவர் தான் நமக்கு பைலட். கண்ட்ராக்டர் பேர் பார்த்தீங்கன்னா கருப்பசாமி. தெற்கு ஆத்தூர் வந்திருக்கோம். ஆத்தூர் மேலே ஆத்தூர், கீழே ஆத்தூர்னு சொல்லுவாங்க. பெண்கள் முதற்கொண்டு நடந்து வராங்க பாருங்கள். பாவம், நடக்க முடியாமல் போகிறாங்க பாருங்கள். நடக்க முடியல, எங்கேருந்து வராங்க தெரியல. தாமிரபரணி ஆறு, ஆத்தூர். நல்ல தண்ணி தெளிஞ்சு கிடக்கு. பக்தர்லாம் குளிக்கிறாங்க பாருங்க. வெயில், நிறைய பக்தர் குளிக்கிறாங்க. திருச்செந்தூருக்கு வரவங்க மாலை போட்டு அப்படியே குளிச்சுட்டு வராங்க. லெஃப்ட்டில் போனால் ஏரல் போகலாம், இந்த ஸ்ரீவைகுண்டம் கூட போகலாம். ஏரல் ஸ்ரீவைகுண்டம். நம்ம ரைட் எடுத்து தூத்துக்குடி போகிறோம். திருச்செந்தூர் ஆத்தூர் பக்கம் வந்தீங்கன்னா இந்த மாதிரி வாழை மரம் நிறையா பார்க்க முடியும். வாழைத்தார்கள் வரிசையாக இருக்கும். தூத்துக்குடிக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி, நம்ம தூத்துக்குடி நோக்கி போயிட்டுருக்கோம். திருச்செந்தூர்லேருந்து எப்போ கூட பாருங்கள். ஸோ இங்கே அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தூத்துக்குடி தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேயும் அதிகமாக இருக்கும். இதனால தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து அதிகப்படியான உப்பளங்கள் இங்கே தான் இருக்குது, இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, குறிப்பாக தூத்துக்குடியில். ஸோ நிறைய நீங்கள் உப்பு, அதாவது நீங்கள் சூப்பர் மார்க்கெட் போய் வச்சுங்களேன், உப்பு எடுத்து பார்த்தா தூத்துக்குடி அதிகமாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. தூத்துக்குடி சிட்டி லிமிட்டில் வந்துட்டோம் கைஸ். நான் வந்திருக்க பார்த்தீங்கன்னா முத்தையாபுரம். பார்த்தீங்கன்னா ஹார்பருக்கு முன்னாடி உள்ளது. ஸ்பெக்கு முத்தையாபுரம்லாம் வந்து ஹார்பருக்கு முன்னாடி இருக்குது. ரோடு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி போகிற ரோடு, தூத்துக்குடி திருநெல்வேலி ரோடு, பாளைய ரோடுன்னு சொல்லுவாங்க. திருச்செந்தூர் இங்கேருந்து 40 கிலோமீட்டர். திருச்செந்தூர் கோவில் செல்லும் வழி. தூத்துக்குடி 1 to 1 இருக்காங்க, திருநெல்வேலி டு தூத்துக்குடி.
தூத்துக்குடி சிட்டி முனிசிபல் கார்ப்பரேஷன் பில்டிங் பிளாக். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தூத்துக்குடி ஓல்டு பஸ் ஸ்டாண்ட். நிறைய பேர் தங்குறாங்க. டைம் பாருங்கள், 5 மணி. தூத்துக்குடி ஓல்டு பஸ் ஸ்டாண்ட். இது கிரவுண்டு. இது இங்கேருந்து ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் ஆப்ரேட் பண்ணாங்க. பஸ் ஸ்டாண்ட் கட்டின பிறகு எவ்வளோ நாஸ்தியாக கிடக்கும் பாருங்கள். தூத்துக்குடி மேலூர் ரயில்வே கிராசிங். இதுதான் கேடிசி டிப்போ, தூத்துக்குடி பிரான்ச். ரீஜன் பிரான்ச் எல்லாம் இங்கே தான் இருக்குது. தூத்துக்குடி நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் மாலை ஓட்டு போகிறவங்க தான். தூத்துக்குடி மண்டல அலுவலகம், தூத்துக்குடி நகர பணிமனை, தூத்துக்குடி. தூத்துக்குடி டைம் பாருங்கள், 5:08. தூத்துக்குடி புது பஸ் ஸ்டாண்ட் 5:08. சொல்லியிருந்தோம்ல வண்டி கொஞ்சம் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வண்டி இப்போ கோழிக்கூடு போகணுமே தெரியல, அதனால் வண்டியை மாற்றுறாங்க. ஸோ இந்த வண்டிக்கு மாறுது, இந்த அன்றைக்கி இல்லையா. ஸோ இதான் நம்மளை கொண்டு கோழிக்கூட்டு வரைக்கும் ரீச் பண்ண போகிறோம். நிறைய எஸ்டிசி பார்த்தீங்களா, சென்னை போகிறது, பெங்களூர் போகிறது. இந்த ஃபஸ்ட்டு பெங்களூர் ஏசி, இது சென்னை. தமிழ்நாடு அரசு வரி தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்ட் எவ்வளோ காலியாக இருக்கும் பார்த்தீங்களா. இந்த ஈவினிங் மட்டும்தான் அந்த லாங் ரூட் பஸ்லாம் வருவனால கொஞ்சம் மக்கள் நிறைய பேர் சென்னை பெங்களூர் ட்ராவல் பண்ணுவாங்க. மற்ற நேரம்லாம் சும்மா ஃப்ரீயாக தான் இருக்கும். ஒரு 25 நிமிஷம் கழித்து நம்ம பஸ் தூத்துக்குடி நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டிபார்ட் ஆகிட்டுருக்கு. தூத்துக்குடி டைமிங் பார்த்தீங்கன்னா 4:45. பட் நம்ம வந்து கிளம்புறது 5:25. ஸோ அந்த வண்டி ரிப்பேர்னால டிலே ஆகிடுச்சு. அப்போது போகக்கூடிய நேரம், அதாவது ரீச் பண்ண டைம் ஸ்லோ ஆகலாம். அதாவது 5:30 போட்டிருக்காங்க இல்லையா, அது 6 மணி ஆகலாம், 6:30 கூட ஆகலாம், தெரியல. ஸோ நம்ம ரீச் பண்ணிட்டு பார்க்கலாம். இல்லை ஆன் டைம் போயிடறாங்கன்னு தெரியல, ஏன்னா இவங்க கையில் தான் இருக்குது. டிக்கெட்ஸ் வந்து ஒரு சில டிக்கெட்டு டேரக்ட் டிக்கெட் இருக்குது. கொஞ்சம் பேர் மதுரை, உடுமலை, பொள்ளாச்சி இந்த மாதிரிலாம் புக் பண்ணியிருக்காங்க. இந்த டோல் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மதுரை எக்ஸ்பிரஸ் வேல இருக்குது. டிக்கெட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆகிடுச்சுங்க. ஸோ நிறைய பேர் வந்து காலிக்கெட்டு வரைக்கும் பண்ணல, அட்லீஸ்ட் மதுரைக்கு ஃபுல்லாகிடுது. மதுரைக்கு ட்ராவல் பண்ணுறாங்க, பழனி ட்ராவல் பண்ணுறாங்க, உடுமலை, பொள்ளாச்சி அந்த மாதிரி. தூத்துக்குடி சிட்டியை தாண்டி பைபாஸில் போய்ட்டுருக்கோம் கைஸ். சூப்பரான ரோடு, 4 வழிச்சாலை, ஃபுல்லாகவே ஒரே ரோடு தான். திருநெல்வேலி தூத்துக்குடி வண்டி மணியாச்சி ஓட்டப்பட்டாங்க, குறுக்கு சாலை வழியாக போகிறது.
பார்த்தீங்களா, பஸ்ஸில் ஒட்டிருக்காங்க பாருங்கள். பொதுமக்கள் கவனத்திற்கு, தங்கள் வெளியூர்களுக்கு செல்லும் போது பயணச்சீட்டை முன்பு செய்ய சிரமமாக உள்ளதா, இனி கவலை வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த ஆப் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். டிஎன்எஸ்சி ஆப்பு நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா சீசன் டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும், உங்கள் டிக்கெட்லாம் கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கங்க ஆன்லைனில். மதுரை இங்கேருந்து 93 கிலோமீட்டர். கைஸ் எட்டயபுரம் தாண்டி வந்திருக்கோம். இங்கே பெரிய சிலை இருக்குது பாருங்க. நிறைய விசேஷமான கோயில், மக்கள் நிறையா வந்து இங்கே பார்க் பண்ணி சாமி கும்பிட்றாங்க. பாருங்க 7-4 இப்போ வந்திருக்க ஊர் பார்த்திங்கன்னா அருப்புக்கோட்டை. பைபாஸ் கீழே விட்டு இறங்கி வந்துட்டோம். அருப்புக்கோட்டை நகராட்சி புறநகர் பேருந்து நிலையம். இங்கே ஸ்டாப்பிங் இருக்குது கைஸ். இப்போது இங்கே யாரும் போர்டிங் கிடையாது, இறக்கமும் இல்லை. கொஞ்சம் சொல்லி பார்த்தாங்க, காலிக்கெட்னு கண்டக்டர், பட் யாரும் ஏறல. ஸோ வண்டி போயிட்டுருக்கு அருப்புக்கோட்டையை விட்டு. கைஸ் நம்ம மதுரை ரோடு வந்துட்டோம். நேராக போனீங்கன்னா நம்ம திருப்பரங்குன்றம், திருநெல்வேலி, விருந்தூர் போகலாம். நம்ம ரைட் எடுத்து டுவர்ட்ஸ் மாட்டுத்தாவணி போகிறோம்.
மதுரை விரகனூர் ரிங் ரோட். முன்னாடி ஒரு திண்டுக்கல் போகுது, என்டிசி நாகர்கோவில் டு திண்டுக்கல் TN 74. மதுரை மாட்டுத்தாவணி இறங்கிட்டோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஓமனி பஸ் ஸ்டாண்ட், மதுரை கார்ப்பரேஷன் ஓமனி பஸ் ஸ்டாண்ட். இன்றைக்கி சண்டே நல்லா கூட்டத்தை பார்த்தீங்களா? எல்லாம் சென்னை பெங்களூர் போகிறவங்க செம்ம க்ரௌடாக இருக்குங்க. வரிசையாக பஸ் நிற்கிது ட்ராவல்ஸு. எம்ஜிஆர் பேருந்து நிலையம் மதுரை. கைதை பாருங்கள், 8:17 மதுரை மாட்டுத்தாவணி. நிறைய பேர் இறங்குவாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 80% பீப்புள் வந்து இறங்கிட்டு இருக்காங்க. எல்லோரும் பார்த்தீங்கன்னா புக்கிங் மதுரை தான். கைஸ், மதுரை மாட்டுத்தாவணியில் இருக்கோம். இங்கே ஒரு 20 மினிட்ஸ் பிரேக்கு. அந்த கேப்பில் நான் போய் சாப்பிட போயிட்டேன். நெய்வேலி டிஎஸ் நிற்குது பாருங்க, விழுப்புரம் வண்டி. மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் பாருங்கள், நிறைய ஸ்பெஷல் விட்ருக்காங்க சென்னைக்கு. பழைய அந்த க்ரீன் கலர் பஸ்ஸு, ஏசி பஸ்ஸு அதெல்லாம் ஓடிட்டுருக்கு. ஸோ நம்ம பஸ் ரெடியாக நிற்கிது பாருங்கள். சாப்பிட்டு வந்தாச்சு. டிரைவர் கனெக்டர் சாப்பிட போயிருக்காங்க. 4 மணிக்கு காயல்பட்டினம் ஏறணும்ல, இங்கே 8:07 வந்தாச்சு. ஸோ 4 மணி நேரத்தில் மதுரை வந்தாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பிங்லாம் இங்கேயும் நிறுத்தலைங்க. எப்படின்னா இப்போ திருச்செந்தூர்லேருந்து கிளம்பியிருப்பாங்க இல்லையா, லேட்டாக தான் கிளம்புனாங்க வண்டி பஞ்சர்னால. அப்புறம் வண்டி மாற்றியாச்சு தூத்துக்குடியில். அப்புறம் வந்து நின்று பார்த்தா காயல்பட்டினம் நம்ம ஏறின ஸ்டாப்பு. அதுக்கப்புறம் பார்த்தா தூத்துக்குடியில் நியூ பஸ் ஸ்டாண்டு. அப்புறம் அருப்பூர் டிக்கெட்லாம் ஏறல இறங்கலை, ஸ்ட்ரைட்டாகவே மதுரை வந்தாச்சு. இங்கே நிற்கல, கரெக்டாக வர்றாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ரூட்ஸ் சொல்லலை எந்த ரூட்டில் போகிறாங்க அப்படின்ட்டு. நம்ம ஆல்ரெடி இந்த மதுரையிலேருந்து போகிறோம் இல்லையா, கேரளா வண்டி, அதே ரூட்டு தான். தூத்துக்குடி, மதுரை, அப்படியே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து செம்பட்டி, ஒட்டஞ்சத்திரம், அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒட்டஞ்சத்திரம், அப்புறம் உடுமலை, ஒட்டஞ்சத்திரம், பழனி, உடுமலை, பொள்ளாச்சியிலேருந்து பார்த்திங்கன்னா பாலக்காடு, பெருந்தன்மலை, அப்புறம் மலப்புரம், கடைசியில் வந்து காளிக்கட். உங்களுக்கு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 470. ஓகேங்களா, 470 கிலோமீட்டர் ஓவரால் வருது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 3:20 எடுத்துதான் வச்சுக்கங்களேன். திருச்செந்தூரில் 5:30 போயிடுவாங்க. லேட்டாக எடுத்துருப்பாங்க. 3:40 தான் எடுத்தாங்க, 1.5 தான் எடுத்தாங்க. ஸோ லேட்டாக தான் எடுத்தாங்க, 3:40 தான் எடுத்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா மேபி டிலே ஆகலாம். 5:30ங்கிறது 6:30 கூட ஆகலாம், தெரியல. அதுக்கு முன்னாடி போயிருந்துன்னு சொல்கிறாங்க. நம்ம கண்டக்டர் நான் பொறுத்திருக்கு, அவர் பிடிச்சாருன்னா நல்லா போவார்னு சொல்கிறாங்க. மேபி டயத்துக்கு போனால் பிரச்சனை கிடையாது. இல்லைன்னா 6:30 போனால் கூட நமக்கு ஒன்றும் இது கிடையாது. ஏன்னா டைமிங் எப்படி 1 ஹவர் டிலே தான் வந்துட்டுருக்காங்க. அதனால் ஓகே, வாங்க நம்ம ஜேர்னி கண்டினியூ பண்ணோம் இந்த மதுரையிலேருந்து. ஸோ பஸ்ஸை பாருங்கள், நம்ம மதுரை மாட்டுத்தாவணியில் தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ கோழிக்கூடு 743E. தூத்துக்குடி வண்டி, அதான் TCN C764. கைஸ் டைம் பாருங்கள், 9:21 ஆகுது. ஸோ 8:07 வந்தோம் இங்கே. ஸோ கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே ஆச்சு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour நிற்கிறேன்னு சொன்னாங்க. பட்டு எல்லோரும் டிஃபன் எடுக்க போயிட்டாங்க, பேசஞ்சர் நிறைய இறங்கிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கணிசமாக தான் இருக்காங்க, ஒரு 60% தான் இருக்காங்க ஆக்குபென்சி. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் எடுக்கிறாங்க வண்டி. ஸோ 9:20க்கு மதுரை மாட்டுத்தாவணிலேருந்து நம்ம பஸ் டிபார்ட் ஆகிட்டுருக்கு. இங்கே வரீங்களா?
நமக்கு முன்னாடி வர பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர்டிசி பெங்களூர் போகிறது. ஏசி ஸ்லீப்பர் கோச் கரோனா. டைம் பார்த்தீங்கன்னா 9:43. ½ மணி ஆயிடுச்சு. நம்ம ஆரப்பளம் ரீச் பண்ணுறதுக்கு. ஆரப்பளம் வந்துருக்காங்க. டிக்கெட்ஸு கம்மியாக இருக்குது, அதனால் போகிற வழி ஏற்றி போகலான்ட்டு இங்கே வந்திருக்காங்க. ஆனால் இங்கேயும் இது வரைக்கும் டிக்கெட் ஏறல. கம்பம் வருதாருங்க வெளியில் ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் விட்டு. மதுரை, உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, தேனி, கம்பமண்டி. ஒரு டிக்கெட்டை தரலங்க பாவம். பழனி, பொள்ளாச்சி, பாலக்காடு, கொல்லிக்குன்னு வரப்போ ஒரு டிக்கெட் தரல. ஆக்சுவலி மதுரையில் 1 2 இல்லையா, நான் கேட்டேன் ஒருத்தர கண்டக்டர்கிட்ட, டிக்கெட்டே இல்லைண்ணா 2 வரேன்னு சொன்னாங்க, அவங்க கண்டு வெயிட் பண்ணேன் அப்படி மாதிரி சொன்னாப்புல. பாவம், டிக்கெட்லாம் எப்படிங்க போக முடியும்? அது இந்த பெல்ட்டு மோசமான பெல்ட்டு. ரெகுலர் ஏரியா இப்போ கோயம்புத்தூரோ இல்லை சென்னை மாதிரி இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டே இருக்கும் பெங்களூர்லாம். இப்படி காலிக்கட்டுக்கெலாம் யார் வருவா அதிகமாக? ஏன்னா ரிசர்வ் பண்ணவங்க வந்துடுவாங்க வச்சுங்க. மற்றபடி பழனி, பொள்ளாச்சிலாம் உள்ளே இருப்பாங்க, அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேருந்து பஸ் ஏறிடுவாங்க. அதனால் தப்பித்தவரி வெளியே வந்தால் தான் ஏறுவாங்க. அதுவும் கிடைக்கல. ஸோ அப்படியே தான் போகிறோம், டிக்கெட் எதுவும் இல்லாமல். இங்கேருந்து பழனி 109 கிலோமீட்டர். டிரைவர் கண்டக்டர் என்ன மாறிட்டார், கருப்புச்சாமி அண்ணா. கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பழனி பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். டைம் காமிச்சிருப்பேன். பழனி பஸ் ஸ்டாண்ட் பாருங்கள், ஒரு கேஎஸ்ஆர்டிசி நிற்கிது, அப்புறம் கோவைக்கு வண்டி நிற்கிது. செம்ம க்ரௌடாக இருக்குது கோவை செக்டாரில். கேஎஸ்ஆர்டிசி பஸ் பார்த்தீங்கன்னா பம்பா சர்வீஸுங்கிறது, பம்பாக்கு போகிற ஸ்பெஷல் பஸ். செகண்டு 11வது. இப்போ வந்திருக்கோம் நம்ம பொள்ளாச்சி.
கொல்ஜியம்பாறை பொள்ளாச்சிக்கு அடுத்து கொல்ஜியம்பாறை ஸ்டாப். வளகாடு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முட்டிக்குளங்கரான்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா, பாலக்காடு தாண்டி ஒரு ஸ்டாப்பு, சின்ன பிரேக்கு, ஹோட்டல் ஜம்ஜம் ரெஸ்டாரண்ட் இங்கே நிப்பாட்டியிருக்காங்க. எல்லோரும் டீ சாப்பிட்றாங்க. ஜேர்னி பார்த்துருப்பீங்க, செம்மையாக போயிட்டுருக்கு. நமக்கு செம்ம தூக்கம் வேறு, பயங்கர குளிராக இருக்குது. அதுதான் ஃபுல்லாக போட்டாச்சு. சடனாக பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 2 ஹேர்பின் பண்ணுறது. நெல்லிப்புலா பிரிட்ஜ். மன்னார்காடு நம்ம ரீச் பண்ணிட்டு போக பார்த்தீங்கன்னா மன்னார்காடு. $4:30 மன்னார்காடு. 4:30 ஆயிடுச்சு. வெல்கம் டு பெருந்தன்மாலா. பெருந்தன்மாலா ரீச் பண்ணிட்டோம். எக்ஸ்பிரஸ் புதாருங்க, ஊட்டி போகிறதுங்க. பெருந்தன்மாலா நீங்கள் பார்த்துருக்கதான் கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டு பெருந்தன்மாலா. டைம் பாருங்கள், 5:04 பெருந்தன்மாலா ரீச் பண்ணியிருக்கோம். ரைஸ் மலப்புரம் வந்திருக்கோம் பாருங்கள். டைம் பார்த்தீங்கன்னா 5:32 மலப்புரம். ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து மலப்புரத்தில் இறங்குறோம். மலப்புரம் பஸ் ஸ்டாண்டு இது.
செம்மையாக இருக்குல்ல இந்த ஃப்ளைஓவர். தண்ணி எல்லாம் பிரச்சனை. ஓகேண்ணே, ஓகே ஓகே. நம்ம பஸ் கிளம்பிட்டு போயிட்டுருக்கு காலிக்கட் பஸ் ஸ்டாண்ட் நோக்கி. கைஸ் டைத்தை பாருங்கள், 6:40 ஆயிடுச்சு. ஓகேங்களா, இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா மீன்சன் தான், இது ஜங்ஷன். இங்கேருந்து தான் சிட்டிக்கு ஸ்டார்ட் ஆகும். நம்ம முன்னாடி இறங்கியாச்சு. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க, கஷ்டமான ஒரு ஜேர்னி, அறமுமே இதாக இருந்துச்சு. எல்லாமே சொல்லியிருப்போம் உங்களுக்கு. நம்ம காயல்பட்டினத்துலேருந்து ஏறினோம், அதில் வந்து கண்டினியூ வந்தோம். காலிக்கட் சிட்டிக்குள்ளே பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருக்கலாம், பட் அதுக்கான நேரம் இல்லை. அடுத்த ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இங்கேயே இறங்கியாச்சு. ஏன்னா லேட் ஆகிடுச்சு. நான் பஸ் லேட் இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 5:30 ரீச் ஆகிருக்கணும். ஆனால் இங்கேயே பார்த்தீங்கன்னா 6:40 ஆகிடுச்சு. அதனால் டிக்கெட்ஸ் இல்லை, அது ஒரு காரணம். ப்ளஸ் வண்டி வந்து பஞ்சராக போச்சு, வேறு வண்டி மாற்றி கொடுத்தாங்க தூத்துக்குடியில். ஸோ அதெல்லாம் கணக்கு பார்க்கும்போது ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. பேசஞ்சர் இன்றைக்கி அதிகமாக இல்லை. பொதுவாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிக்கெட்ஸ் கலெக்ஷன் இருக்குமா, அதுவும் சீசன் டைம் கேட்கவே வேணாம். இப்போ தானே எல்லாம் ஹாலிடேஸாக முடிஞ்சு, அதனால் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுச்சு. பொங்கலுக்கு முன்னாடி கலக்கட்டும் இந்த ஏரியா. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து இந்த பஸ்ஸு வந்து காயல்பட்டினம் மக்களுக்காண்டி தான் அந்த உள்ளே வந்தது. ஆக்சுவலி இந்த கோழிக்கூடு காயல்பட்டினம் மக்களுக்காண்டி தான் இந்த பஸ்ஸை விட்டுருக்காங்க. ஸோ காயல்பட்டினம் மக்கள் நிறைய பேர் சொல்கிறாங்கன்னா, அதே மாதிரி அருப்புக்கோட்டையிலேருந்தும் நிறைய 3000 பேருக்கு மேலே காலிக்கட்டில் இருக்காங்களாம். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணுறதுனால இந்த பஸ் வந்து ரெகுலராக போயிட்டுருக்கு. முன்னாடிலாம் வந்து ஒரு டைமிங் தான் இருந்துச்சு. இப்போ வந்து டெய்லி உங்களுக்கு சர்வீஸ் இருக்குது, ஆன்லைன் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் இன்றைக்கி கூட நல்லா புக்கிங் இருக்கான். இன்றைக்கி சாயந்தரம் போவோம் இல்லையா, 8 மணிக்கு நல்லா புக்கிங் இருக்கான். ஸோ சவுத்து தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா 2 வண்டி தான் ஓடுது. அதில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிமாண்டட் வண்டி இந்த வண்டி. தூத்துக்குடி, காயல்பட்டினம், மதுரைக்கு வண்டி கிடையாது, இந்த வண்டி தான். மதுரையில் தான் முன்னாடி இருந்துச்சு அட்டாச்மெண்ட்டில். ஸோ மதுரையிலேருந்து கொடுத்துட்டாங்க தூத்துக்குடிக்கு. ஸோ மதுரைக்கும் இந்த வண்டி தான். ஸோ சூப்பரான வண்டி, வரும்போது பார்த்துருப்போம். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா கேரளாவில் நம்ம நல்லா கவர் பண்ணியிருப்போம். ஏர்லி மார்னிங்கில் வந்து நல்லா கவர் பண்ணியிருப்போம். லாஸ்ட் டைம் வந்து நம்ம கண்ணூருக்கு போயிருந்தோம் இல்லையா, அப்போ இதே சேம் வழி தான், அது ரேட்டு தான். பட் நல்லா இருந்துச்சு. ஸோ சூப்பரான ஒரு ட்ரிப்பு முடிஞ்சிச்சு. ஸோ இதோட நம்ம அதை முடிச்சுக்கலாம். மீண்டும் ஒரு சூப்பரான பஸ் ஜேர்னி இந்த காலிக்கட்டில் ஸ்டார்ட் பண்ணலாம். காலிக்கட் ஏரியா பேர் மீன்சன் தான். ஓகேங்களா, 6 கிலோமீட்டர் போனால் கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டு போயிடலாம். ஆப்போசிட்டுக்கு வரணும், இந்த பக்கம் ரோடு போதா, அதில் போனால் 4 கிலோமீட்டர் சிட்டிக்குள்ளே போயிடலாம். ஸோ சிட்டிக்குள்ளே தான் நம்ம இருக்கோம். அடுத்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இறங்கியாச்சு. ஓகே கைஸ், மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோ பண்ணிக்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரம் கால்.